ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு கீரை மசியல் மைக்ரோவேவில் பண்ண போகிறோம். இதில் வந்து ரொம்ப சிம்பிள், நல்ல ஒரு டேஸ்டான பருப்பு கீரை மசியல் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் வந்து கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரையில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து இது மேலே வந்து கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கப் தான் ஊற்றுறேன். இது வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு கலக்கிடலாம். இது இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வந்து கீரை வெந்து வருது. இதை வந்து கொஞ்சம் அப்படி நல்லா மசிச்சு விடுங்க. தக்காளி எல்லாம் மசிட்டோம். துவரம் பருப்பு வந்து நான் தனியாக வேக வச்சுருக்கேன். ஏன்னா அது குக்கரில் வேக வைக்கிறது தான் நமக்கு வந்து டைம் குறைச்சலாம் ஆகும். இதில் வந்து மைக்ரோவேவில் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ வந்து நான் வேக வச்சுருக்கிற பருப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இதை வந்து இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு கீரை மசியல் மைக்ரோவேவில் நம்ம செஞ்சோம். இப்போ நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.